அகங்காரம் என்பது என்ன, உனக்கு என்ன ஆங்காரம் இருந்தால் அப்படிலாம் பேசுவேன் அப்படின்னு. அகங்காரம் என்பதை தான் நம்ம ஆங்காரம்னு தமிழில் சொல்கிறோம். அகம் என்றால் நான் என்கிற நினைப்பு. இது எல்லாருக்குமே இருக்கு. அது குறையத்தான் ஞானம் வளர்க்கிறது. அவங்க எவ்வளவுக்கு கீழ்நிலையில் இருக்கிறாங்களோ அவ்வளவுக்கு அந்த நான் என்கிற நினைப்பு இருக்கும். சில பேர் டொனேஷன் கொடுக்குற போது பேர் என்னன்னு கேட்டால் கிருஷ்ணார்ப்பணம்னு போடுங்க அப்படின்றாங்க. இது பகவானுக்கு அர்ப்பணம், என் பேர்லாம் ஒன்றும் வேண்டாங்க. அந்த மாதிரி நீங்கள் செஞ்சீங்கன்னா உங்களுக்கு 100% புண்ணியம் கிடைக்கும். அப்படி இல்லாமல் பெயருக்காக விளம்பரத்துக்காக செய்யும்போது அதில் 60-70% புண்ணியம் அதுக்கு போயிடுது. ஏன்னா நீங்கள் கொடுக்குற நன்கொடையினால உங்களுக்கு பேர் கிடைக்குது, நீங்கள் சந்தோஷப்படுறீங்க, அந்த புண்ணியத்தை அதில் அனுபவிச்சு தீர்க்குறீங்க. அப்போ அதுதான் அகங்காரம். அதுக்கு தான் அவன் சொல்கிறான் மகா அஞ்ஞானம் அகங்காரம். என்ன அஞ்ஞானம்? உடைமை பொருள்கள் எல்லாம் இறைவனுடைய சொத்து. நாம் செய்கிற நல்ல காரியங்கள் எல்லாம் இறைவன் தூண்டித்தான் நாம் செய்கிறோம். நாம் வணங்குகிற வணக்கத்திலே 3/4 வணக்கம் அவன் கொடுத்தது, அவன் செய்விக்கிறது. அப்போ நம்முடைய நல்லதுன்னு சொல்லிக்கிறதுக்கு அங்கே ஒன்றும் அதிகமாக இல்லை, எல்லாமே அவனுடைய சமாச்சாரம். ஒரு குழந்தை அப்பா வாங்கிட்டு கொடுத்த ஒரு பொருளை அப்பாவுக்கே திருப்பி கொடுக்குறோம். ஆனால் வார்த்தையால் என்ன சொல்கிறோம்? போனா போகுது போ, நீ பிழைச்சி போன்னு சொல்லி இறக்கப்பட்டு நான் கொடுக்குறேன்னு சொல்கிறோம். அப்போ அது நியாயமான வாதமா? இல்லையே. அது மாதிரி தான் நாம் கடவுளுக்கு டொனேஷன் கொடுக்குறோம். அப்போ நம்ம எவ்வளவோ செலவு பண்ணுறோம், ஏதோ பகவானுக்கும் போனால் போதும் கொஞ்சம் கொடுப்போமே அப்படிங்கிற நினைப்பு நமக்கு இருக்குது. அதை தான் ஒரு அகங்காரம், மகா அஜ்ஞானம் அப்படிங்கிறோம்.